நமஸ்காரம். இன்று நாம் ஆண்டாளின் திருப்பாவையின் 2வது பாசுரத்தை காண்போம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரேட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ எம்பாவாய். பூமியிலே வாழப் பிறந்தவர்களே, உய்யும் வகையை எண்ணி மகிழ்ந்து நாமும் நமது பாவை நோன்புக்கு அங்கமாக செய்யப்போகின்ற கிரியைகளை கேட்பீர்களாக. பார்க்கடலில் மெல்ல தூங்குகின்ற யோக நித்திரை செய்து கொண்டிருக்கும் பரமனது திருவடிகளை பாடி விடியற்காலத்திலே நீராடி தானத்தையும் பிச்சையும் இயன்ற வரையிலும் நாம் கொடுத்தோம் என்ற செருக்கு இல்லாமல் கொடுத்து, நெய்யும் பாலும் உண்ணாமல், கண்களை மையிட்டு அழகு செய்து கொள்ளாமல், கூந்தலுக்கு பூச்சூட்டிக் கொள்ளாமல், பெரியோர் செய்யாதவற்றை செய்யாமல், கண்ணனிடம் சென்று பிறருக்கு தீமை உண்டாகுமாறு கோள் சொல்லாமல் இந்த நியமங்களை அனுஷ்டிப்போமாக என்று கூறுகிறாள். இந்த நியமங்களில் சில பிரபர்த்தி ரூபமானது, சில நிவிருத்தி ரூபமானது. அதாவது நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது சில, விட வேண்டியது சில. எந்த ஒரு விசேஷ காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த காரியம் கைகூடும் வரையில் சிலவற்றை நாம் விட்டுவிட வேண்டும் என்றும் சிலவற்றை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் நியமம் செய்து கொள்வது உண்டு. அப்படியே இப்பெண்களும் சில நியமங்களை சங்கற்பித்துக் கொள்கிறார்கள். இந்த நியமங்களில் பிரபர்த்தி ரூபமானது பரமன் அடிபாடுதல், காலையில் நீராடுதல், ஐயமும் பிச்சையும் கை காட்டுதல், இவை அனைத்தும் பற்றும் கிரியைகள். விடும் கிரியைகள் நெய் பால் உண்ணாமல் இருப்பது, மையாலும் மலராலும் அலங்கரித்துக் கொள்ளாமல் இருப்பது, செய்யாதன செய்யாமல் இருப்பது, கோள் சொல்லாமல் இருப்பது ஆகிய சங்கற்பங்களை இந்த பாசுரத்திலே செய்யும் கிரியைகள் மற்றும் கிரியைகளை விடும் கிரியைகளையும் பிரித்து காண்பிக்கிறாள் ஆண்டாள். தகுதி வாய்ந்த பெரியோருக்கு உரிய காலத்தில் வேண்டுமளவு மிகுதியாக உதவுவதை இங்கே ஐயம் என்று குறிப்பிடுகிறார்கள். பிச்சை என்பது தேகி என்று வருகின்ற பிட்சுக்களுக்கு கொடுப்பதாகும். ஆம்தனையும் என்பது ஐயமும் பிச்சையும் பெற்றுக்கொள்பவர்கள் திருப்தி அடைந்தவர்களாக ஆகும் வரையிலும் நாம் வழங்க வேண்டும் என்னும் லட்சியத்தை குறிப்பிடுகிறது.
கை எவ்வளவு கொடுத்தாலும் நாம் என்ன கொடுத்து விட்டோம் என்று நெஞ்சு நினைக்க வேண்டும் என்பதுதான் கை காட்டி என்னும் சொற்றொடரின் உள்பொருளாகும். பரமன் அடிபாடுவதையே உணவாக கருதுவோர் வேறு உணவில் விருப்பம் ஒழிந்தவராய் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்கிறார்கள். அடிபாடி நெய்யுண்ணோம் என்ற சொற்போக்கினால் எல்லாம் கண்ணன் என்ற நிலை இவர்களுக்கு வாய்த்திருப்பதாக நாம் எண்ண வேண்டும். கண்ணனை காண்பதற்கு முன் அக்கண்களை மையிட்டு அழகு செய்து கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். அவன் பாத மலரே தலைமேல் புனையத்தக்கது, அந்த மலரே தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர்கள் என்று எண்ணி மலரிட்டு நாம் முடியோம் என்கிறார்கள். வையத்து வாழ்வீர்கள் இருள் தருமா ஞாலம். இவ்வுலகத்திலே பகவத் அனுபவம் செய்யும் பேறு பெற்று வாழ்வதே ருசியுள்ள வாழ்க்கை என்பது குறிப்பிடப்படுகிறது. பாவை நோன்பிற்கு அங்கமான நியமங்கள் பாகவதர்கள் மேற்கொண்டு ஒழுகும் பிரபத்தி நெறியின் உறுப்புகளை இங்கே நினைவு கூறுகின்றது. உய்யுமாறெண்ணி உகந்து பகவானையே சர்வ போக்கியமாக, அதாவது உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று அனுபவிக்கத்தக்க நிலையில் கொள்ள வேண்டும் என்பது இந்த பாசுரத்தின் சாரமான உள்ளுரை பொருள். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே. கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர்பளமிக்கவனோர் வினவி தின்னும் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே. ஐயம் என்பது பகவத் வைபவத்தையும் பிச்சை என்பது பாகவத வைபவத்தையும் குறிக்கும். இந்த இரண்டு வைபவங்களும் ஆந்தனையும் பிறருக்கு நாம் உபதேசிக்க வேண்டும். நமது ஆண்டாள் நாள், கோள், குலம் அனைத்தையும் பார்க்கக்கூடியவள். ஆனால் அவளது கண்ணோட்டம் வேறு. அவளது திருத்தந்தையாரும் கூழாட்பட்டு நின்றீர்களே எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் என்கிறார். மிக உயர்ந்ததான பகவானை எண்ணாமல் உண்ணும் உணவுக்கு அடிமை ஆனவர்களை எங்கள் குழுவில் சேர்க்க மாட்டோம் என்கிறார். கண்ணன் சந்திரகுலத்தில் தோன்றியவன். திருப்பாவையை மதி நிறைந்த நன்னாள் என்று கோதை ஆரம்பிக்கின்றாள். தங்களின் நோன்பு துலங்க அவள் குறித்த நிறைந்த நல்ல நாள். சிறைச்சாலையில் இரவில் இருளில் ஒளியும் அழகும் பொருந்திய பூரண சந்திரனைப் போல அவதரித்த கண்ணனை இங்கே குறிப்பிடுகிறாள். இறுதி பாசுரத்திலும் திங்கள் திருமுகத்து என்று அவள் முடிக்கின்றாள். கண்ணன் பிறந்த குலத்துக்கு ஏற்றம் அவள் கொடுக்கின்றாள். அனைவரையும் அணைத்து இணைத்து தங்களை ஆயர்குலம் என்று கூறுகிறாள். கண்ணனின் கருணைக்கு ஏங்கி அவள் திருமுகத்தை பார்த்திருக்கும் இளம் கன்றுகள் இவர்கள். ஆழ்வார்கள் அனைவருமே தங்களை தொண்டர் குலமாகவே கருதியவர்கள்.
பாகவத தொண்டையே பிறந்த பயனாக எண்ணியவர்கள். உண்ணும் சோறு பருகுநீர் அனைத்துமே கண்ணன்தான் என்று எதிலும் கடவுளை பார்த்தவர்கள். எதுவுமே அவன் தந்ததாகவே ஏற்றுக்கொண்டவர்கள், கொண்டாடியவர்கள். ஆண்டாளும் ஆடை ஆபரணங்கள் மலர் அத்தனையுமே கண்ணன் கைப்பட்டு பெற வேண்டும் என்று விழுகின்றாள். அலங்கரித்துக் கொள்வதே அவன் திரு கண்கள் அருளாகத்தான் இருக்க வேண்டும். அன்றாட வேலைகள் கடமைகள் கண்ணன் வழிபாடாகத்தான் செய்ய வேண்டும் என்கிறாள். கைங்கரிய பேற்றினையே வரமாக நோற்ற நோன்பின் பலனாக கேட்கின்றாள் சரணாகதி மனோபாவம். முன்னோர் சொன்னது செய்ததைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்கிறாள். தன் சமகால தோழியர்களோடு ஆடிப்பாடுகின்றாள். தனக்கு பின் அவதரித்த ஸ்ரீ ராமானுஜரையும் அண்ணா என்று உறவு கொண்டாடுகிறாள். அவள் மனம் என்னும் ரங்கம் அரங்கம் முழுவதும் அந்த ரங்கம்தான். அவளது அந்தரங்கத்தை அவள் மறைக்கவில்லை. பகிரங்கமாக பாடுகின்றாள், ஏங்குகிறாள், புலம்புகின்றாள். கண்ணனை தேவகி தன் திருவயற்றில் சுமந்தாள். யசோதா தன் திருமார்பில் இடையிலும் சுமந்தாள். நம் ஆண்டாள் கண்ணனை தன் மனதில் உயிரில் சுமந்தவள், நமக்கும் அருள் சுரந்தவள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.